என்னங்க, நீங்களும் ஆன்மீக குரு தேடிட்டு இருக்கீங்களா? வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு அழியணும்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த பூமி பிறவியே வேணாம், நம்ம திரும்ப இங்கே வரக்கூடாது, இந்த பிரச்சனைகளோடு வந்து நொந்து போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். வாங்க, நம்ம இந்த மிட்ஜில் என்ன சொல்லிக் கொடுக்குறோம், யோகா மெடிடேஷனுக்கு எதுக்கு நம்ம 399 per month வச்சுருக்கோம், அதேமாதிரி கிரியா யோகம்க்கு நீங்கள் எப்படி தகுதியாக போகிறீங்க, இங்கே 18 வருஷம் பயிற்சின்னு சொல்கிறோமே, அந்த 18 வருஷம் பயிற்சி என்ன, அவ்வளோ எளிமையான பயிற்சிகளை எப்படி உங்கள் சரீரத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட லஹரி மாஷே அவர்கள் பற்றி இந்த வீடியோவில் பேசப்போம். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாருக்கும் வணக்கங்க. லஹரி மாஷே அவர்கள் பற்றி நம்ம வந்துட்டு பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த மிக்ஜில் என்ன செய்கிறோம், கிரியாயோகம் எப்படி கற்றுக்கணும், அண்ட் கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னென்ன மிராக்கிள்ஸ் ஆகுதோ இல்லை கடவுள் தன்மைக்குள்ளே அவங்க நுழையிறாங்களோ, எப்படி வந்துட்டு இறைவனை தனக்குள்ளவே தேடணுன்ற ஒரு கட்டுப்பாடுன்றது எப்படி வந்தது முதல்ல அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்களை முதல்ல வந்துட்டு நம்ம தீர்த்துரும். அதாவது வந்துட்டு எல்லாரும் ஒரு யோகம் சொல்கிறாங்க, ஹத யோகம், ராஜயோகம், வாசி யோகம், கிரியா யோகம், அதுக்கப்புறமா புத்தர்து ஒரு யோகம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி பிராண பிரதிஷ்டை செய்யணும், கோவிலில் போயிட்டு ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும். ஒரு பக்கத்தில் சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும், மலை ஏறணும், பாபாஜி கோவிலுக்கு போகணும், ஆஞ்சநேயருக்கு வந்து ஜபம் செய்யணும், ஷிரடி சாய்பாபாவுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி வந்துட்டு நான் பூஜை பண்ணணும், அவருக்காக நான் நான்வெஜ் விட்டுறேன் சாட்டர்டே அன்றைக்கி அப்படின்னு இவ்வளோ கோட்பாடுகளுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாத்துலேருந்து வெளியில் வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு முயற்சின்றதை விட அதுதான் உங்களுடைய முதல் கோட்பாடாக இருக்கணும். என்னடா இது ஆன்மீகத்துலேருந்து வெளியே வர சொல்கிறாரு கண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஆன்மீகம் கிடையாது. நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆன்மீகம்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ஆன்மீகம் என்பது என்னன்றதே தெரியல. ஆன்மீகம் என்பது தன்னுடைய உடலுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல்னு நிறைய பேர் நீங்கள் ஃபேஷனாக ஒரு டேர்ம் கட்டிக்கிட்டு போகிறீங்க. ஸ்பிரிச்சுவல் இஸ் சம்திங். ஒருத்தனுடைய ஸ்பைனல் கார்டில் நீங்கள் என்னெல்லாம் சடங்குகள் பூஜைகள்லாம் செய்கிறீங்களோ, எது வெளியில் செய்கிறதில்ல, உள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. உள்ளே வச்சதுனால தான் அது வெளியில் அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. உள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அது 3வது கண்ணோட ஸ்கேன் பண்ணி உள்ளே பார்க்குற ஒரு பொருள். அப்போ அது பார்க்கணுன்னா சுவாசத்தோட ஒரு எண்டோஸ்கோப்பியில் நீங்கள் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோஸ்கோப் வச்சு உள்ளே அல்சர் இருக்கா, என்ன ரேடியஸில் இருக்குது, என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த ஸ்டேட்டிக் மீட்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஓகே அல்சர் இப்படி இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஆப்ரேட் பண்ணணும், இப்படி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிரியாவுக்கு நீங்கள் உள்ளே பயணிக்கிற டைம் வர வரைக்கும் உங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும், குரு சொல்லி கொடுத்தபடி. அப்போ அதுதான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய அப்பா இருந்தார், நாகின் மாஸ்டர், 2019 சமாதி ஆனார். அவர் வந்துட்டு இந்த கிரியாவை பல பேருக்கு அவர் வந்துட்டு கொடுக்கணும்னு அவர் வந்துட்டு என்றைக்குமே அவர் ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா இதை பெருசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இதை வந்துட்டு ஒரு ரூபா கூட இல்லாமல் நான் பல பேருக்கு கொடுக்கணும். பட் அதுக்கு தகுதியாக இருக்கிறவருக்கு தான் அவர் கொடுப்பார். எல்லாருக்குமே இது கிடச்சிடாது. எல்லாருமே கிடச்சிட்டு குப்பையில் போகிற மாதிரி இதை ஏதோ பயிற்சி பண்ணிட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. முதல் விஷயம், முதல் கோட்பாடு, ஏன் வந்துட்டு இத்தனை விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்கிறேன்னா, அந்த யோகமா, இந்த யோகமா, கோவிலா, பூஜையா, புனஸ்காரமா, ஜோசியமா, நம்ம நட்சத்திரங்களா, சயின்டிஸ்டா, இந்த விஷயமே ஆன்மீகத்துக்குள்ளே வராது. எப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆக முடியுன்றதை இப்போ நான் சொன்னபடி தனக்குள்ள முதுகெலும்பில் பயணிக்கிற மூச்சு சக்தி, விந்து சக்தியையும் சுழுமன நாடிக்குள்ளே நீங்கள் எப்போ ரொப்பி அதை உள்ளே என்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்துட்டு அதை பண்ண முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது புரியும். ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னது ரொம்ப பேசிக். இன்னும் உள்ளே எவ்வளவோ ஷாப்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ மூச்சுகளை நீங்கள் பிரித்து ஒரு அணுசக்திகளுக்குள்ளேயும் நீங்கள் அனுப்பணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு தனக்குள்ளே பயணிக்கிற ஒரு பொருள். அதை பற்றியே நம்ம வந்துட்டு இங்கே பேசக்கூடாது, பேசவும் முடியாது. பிகாஸ் தட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் குருஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எங்களுக்கும் குருமார்களுக்கும் நடக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த பயிற்சி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தேர் வில் பி ஸோ மச் ஆஃப் லைஃப் மிராக்கிள்ஸ். என்ன மிராக்கிள்ஸு? பணம், அது உடனே மிராக்கிள்னோடனே அங்கே தானே போகுது புத்தி. அது கிடைக்கும், அது கவலையே படாதீங்க. அதெல்லாம் வராது, உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வரும். மிராக்கிள்ஸ்னால் அந்த மிராக்கிள்ஸ் சொல்லலை, பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் த்ரூ த தேர்ட் ஐ,
பொறுமையாக இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். எடுத்த உடனே ஓப்பன் ஆகாது. இட் வில் டேக் 12 years மினிமம் டு அன்லாக் த ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் ஆஃப் த தேர்ட் ஐ. அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு பயிற்சி பண்ணுறதுனால எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாமே பண்ணாதான் ப்ராப்பர் வே ஆஃப் கிரியா யோகம். அப்போ வாசி என்ன, ஹத யோகம் என்ன? வாசி என்பது 3வது ஸ்டெப் ஆஃப் கிரியா, 3rd ஸ்டேஜ் ஆஃப் கிரியா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கிரியா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதை நீங்கள் 1.5 வருஷம் செஞ்சுக்கிட்டு திரும்ப வரணும். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். டவுட்ஸ் இருக்கும்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரியா இருக்குது. அதையும் நீங்கள் செஞ்சு ஒரு 2.5 வருஷம் கழித்து அப்போ எலிஜிபிள் ஆன பிறகு 3rd ஸ்டேஜ் ஆஃப் கிரியாவுக்கு நீங்கள் வருவீங்க. 3rd ஸ்டேஜ் ஆஃப் கிரியா இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். அதுக்கு பேர் தான் வாசி. அப்போ ஹத யோகம்னா என்ன? ஹத யோகம்ன்றது ஃபிசிக்கல் யோகா. யோகா அது யோகம் கிடையாது. யோகம் என்பது வாசியோட கலக்கிற ஒரு விஷயம். யோகம் என்பது மூச்சு பயிற்சிகள் விஷயம். ஹத யோகா அப்படின்றது ஃபிசிக்கல் பயிற்சி, இந்த ஃபிசிக்கல் டெக்னிக்ஸ். அப்போ ராஜயோகம்னா என்னங்க? இல்லறத்தில் இருந்துட்டு அடையிறவன் ராஜயோகி. அவ்வளோதான் ராஜயோகம்னா, வேறு எதுவுமே இல்லை. மாஸ்டர் சிவியும் கிரியா தான் செஞ்சார். அவர் ராஜயோகம்னு சொல்லி அதை வீட்டில் இருந்து நான் செய்கிறேன் பார் அப்படின்றதுக்கு பேர் தான் ராஜயோகம், வேறு ஒன்றுமே இல்லை. அதில் பெருசாக டெக்னிக்ஸ் எல்லாம் பெருசாலாம் இல்லை, எல்லாமே ஒரே டெக்னிக் தான். அப்போ இந்த யோகான்னு எனக்கு வெறும் யோகான்னு சொல்கிறாங்க. யோகான்றது நார்மல். இது மாதிரி பல பிரிவினைகள். பக்தி யோகா, இறைவன் மேலே ஒரு துளி ஆசை, ஒரு துளி பேராசை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத இறைவன் மேலே அன்பு மட்டுமே இருக்கிற ஒருத்தனுக்கு தான் பக்தி யோகான்னு பேர். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இத்தனை யோகாவும் எதுக்கு இருக்குது, எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது கரெக்டுங்களா? இவ்வளோ தான் விஷயங்க. ஸோ ஒரு மனிதன் இப்படி தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ லஹரி மகர்ஷி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, லஹரி மகர்ஷி இல்லறத்துலேருந்து அடைஞ்சவர், கிரியாயோகம் செஞ்சார். அவரும் ஒரு ராஜயோகி தான். ஏன்னா இல்லறத்துலேருந்து அடைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு எத்தனை ஒரு மிராக்கல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, காலையில் உட்கார்ற இடத்துலேருந்தே அவரால் ஒரே இடத்துல உட்காந்து அவரால் சீலிங் வரைக்கும் பறக்க முடியும். எப்படி அது முடியுது? ஒரு தடவை அவர் பையன் வராரு. அவர் பையன் வந்த பிறகு ஜஸ்ட் லைக் தட் அவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. பையன் எதுவுமே நீ லாய்க்கு கிடையாது, நீங்கள் சம்பாதிக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு பசங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசுகிறாரு. ஒரு செகண்டில் திடீர்னு மறைஞ்சிடுறாரு லஹரி மகர்ஷி. எங்கே போனான்னு தெரியல. அப்போ அந்த பையன் அப்பா நீ எங்கே போன அப்படின்னு லைட்டாக பயப்படுறாரு. இருட்டாயிடுச்சு வீடு. டக்குன்னு அந்த லஹரி மகர்ஷி மேலே சீலிங்கில் இருக்கிறது இவருக்கு தெரியாது. ஆனால் லஹரி மகர்ஷி சீலிங்கில் இருக்கார். அப்போ இந்த பையன் பார்க்குறாரு, அப்பா நான் உன்னை எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பிதாஜி மாஃப் கர் தீஜின்றார். அவங்க பெங்காலி. ஸோ கொஞ்சம் பெங்காலியில் எப்படி பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நீங்கள் இல்லாதப்போ இப்போ தான் மதிப்பு தெரியுது அப்படின்போது லஹரி மகர்ஷி சொல்கிறாரு, ஒருத்தர் இல்லாத போது தான்டா மதிக்கிறீங்க, இருக்கும்போது மதிக்க மாட்டேறீங்க. ஆனால் நான் இல்லாமல் இருந்துட்டா நீ சந்தோஷமாக இருப்பல்ல, இருப்பா சாமி அப்படின்றாரு. அப்புறம் இல்லை என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப அழுகுறாரு தேம்பி. அப்போ மேலே பாரு அப்படின்னோடனே மேலே இப்படி பார்க்குறாரு. வெளிச்சம் ஃபுல்லாக ஒரு டியூப்லைட் இருக்குங்க. அது மாதிரி ஒரு 25 டியூப்லைட் நீங்கள் அப்படி வச்சா எப்படி வெளிச்சம் வரும், அதை பார்க்க முடியுமா? அப்போ ஏற்பட்ட வெளிச்சம் அவருடைய ஒரு ஹெட்டுக்கு பின்னாடியிலேருந்து வருது. அவ்வளோ ஒளி. அந்த ஒளியில் அப்படி கண் இப்படி மேலே இருக்குது. பையன் மிரண்டுட்டார். யாரா இவர், நம்ம அப்பான்னு நினச்சோம், இப்படி இருக்கார் கடவுள் மாதிரி அப்படின்னு. அப்புறம் இறங்குறாரு லஹரி மகர்ஷி. இறங்கின பிறகு பாருப்பா, உன்னை தோஷிக்கவோ சபிக்கவோ நான் இங்கே யாருமே இல்லை. வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னதுப்பா, வாழும்போது எல்லோரும் அன்போடு நீ ட்ரீட் பண்ணு, அன்பு தான்ப்பா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு என்றைக்குமே நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பேசுகிறார் லஹரி மகர்ஷி. அப்படி இந்த ஒரு லைஃப்ன்றது பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ நிறைய பேர் ஏதோ பெருசாக அது இதுன்னு நினைக்கிறீங்க. இந்த லஹரி மகர்ஷி மாதிரி மகான்கள் நம்ம கூட இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்மீக வாழ்க்கைன்னா இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கோம், எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்றத நமக்கு நம்ம யோசிக்கணும். அதை நம்ம ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி வெளியில் தூக்கி போடுறதுக்கு பேசல, யோசிக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும். லஹரி மகர்ஷி மாதிரி நம்ம வாழணும் என்பது சொல்லலை. அவங்க சொன்னதில் 10% ஃபாலோ பண்ணாலே நம்ம ஞானி ஆகிடலாங்க. 10% போகிறோம். அந்த 10% உங்களை 1000% வரைக்கும் போய் நிப்பாட்டும். அதுக்கு தான் சொல்கிறது, அந்த டிஸ்பிளைனை எப்போயுமே கடைப்பிடிங்க. ஏதோ 399 சொல்கிறாரு. என்னடா 399 இல்லைங்க, வெளியில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. வெளியில் ஈஸியாக யூ கேன் ட்ரிங்க், ஈஸியாக யூ கேன் கோ சிகரெட் அடிக்கலாம், ஈஸியாக போய்ட்டு இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு பண்ணுறீங்க. பட் தட் இஸ் பிக் பர்டன், தட் இஸ் அ டிசீஸ் யூஆர் கிரியேட்டிங் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அதனால் வாழ்க்கையோட பிக் பியூட்டிஃபுல் டிசிப்ளின் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை நம்ம எப்போ கற்றுப்போம்?
அப்போ தான் கற்றுக்க முடியும். அதுக்குன்னு ஒரு மதிப்பு தான் இந்த $399 per month. ஸோ எல்லாருமே பயிற்சி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எப்பயுமே அந்த ஸ்கோப் ஆஃப் லைஃப்பை விட்டுறாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ விட்டுட்டோம்னா எப்பயுமே நம்மளால் பிடிச்சிக்க முடியாது. லாரி மஹர்ஷி மாதிரி அற்புதமான மகான்கள் ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. அது இல்லறத்தில் இருந்து அடையலாம் அப்படின்னு சொன்ன ஒரே மகான் இவர் தான். நிறைய மகான் இருந்திருக்காங்க. இதில் வெளியில் வந்து தைரியமாக அதை வெளியே சொன்னது இவர் தான். அதனால் அந்த மகானுக்கு ஒரு கும்பிடு போட்டு நம்ம எல்லாருமே இந்த ஆன்மீக பாதையில் ஒன்றாக பயணித்து அந்த இறைவனுடைய ஒரு கேட்வேவை பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஒருத்தரும் பயப்பட வேண்டாம், சந்தோஷத்தை மட்டுமே நிரப்புங்க. அதுக்கு மிஞ்சின ஒரு ஆனந்தம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை சொல்லி விடைபெறுறேன். மறக்காமல் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹரி ஓம்.